மருத்துவக் கடவுள். எல்லோரும் மருத்துவரை பார்த்துருப்போம். மருத்துவக் கடவுளை பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் தீராத நோய்கள்லாம் மருத்துவரால் தீர்க்க முடியலன்னு இந்த கடவுள்கிட்ட போனால் தீராத நோய்களை நன்கு தீர்த்து வைப்பார். அவர்தான் தாந்திரேஸ் எனப்படும் தன்வந்திரி பகவான் ஆவார். அவரை பற்றி இந்த கண்டென்ட்டில் காண்போம். மருத்துவக் கடவுள். விஷ்ணுவின் அம்சங்கள் உருவாக குறிப்பிடப்படுவர் தன்வந்திரி. பார்க்கடலில் தோன்றியவர்கள் ஒருவராக பாகவதத்தில் சொல்லப்படுவார். ஒரு கையில் கமண்டலம் ஏந்தியிருப்பார், இன்னொரு கையில் கதாயுத்தை தடுத்திருப்பார். பார்க்கடலில் தோன்றிய இவர் பின்னர் தீர்க்கமதர் என்பவர் மகனாக தோன்றினார். உலக நலன் கருதி பல வைத்திய நூல்களை இயற்றி அளித்தார். அவை தன்வந்திரி நிகண்டு, வைத்திய சிந்தாமணி, கலைஞானம் நிறைந்த மூவகை மருத்துவம். மனிதருக்கு வல்வினை காரணமாகத்தான் பல பிணிகள் வருகின்றன. வியாதிகள் இருந்தால் அதை 3 முறைகள் முக்காலத்தில் தீர்த்தார்கள். மணிமந்திர ஔஷதம் என்று சொல்வது வழக்கம். சில வியாதிகளை மந்திரத்தால் தீர்த்தார்கள், சிலவற்றை தந்திரத்தால் தீர்த்தார்கள், வேறு சிலவற்றை மருந்து கொடுத்து நீக்கினார்கள். இந்த 3 முறைகளாலும் தீராத வியாதியை தீர்க்கும் ஆற்றல் படைத்த தெய்வம் வைத்தியநாதர். இவர் கோயில் கொண்டிருக்கும் இடம் வைத்தீஸ்வரன். வைத்தியநாதர் கோயில் கொண்டுள்ள இடத்தில் தேவ வைத்தியரான தன்வந்திரிக்கு திருவுருவம் உள்ளது. அவருக்கு விசேஷ வழிபாடுகளும் நடப்பதுண்டு. புனர்பூச நட்சத்திர நாட்கள், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்வந்திரியையும் வைத்தியநாதரையும் தரிசிக்க தீராத நோய்கள் அவதிப்படுபவர்கள் நீண்ட காலமாக மருந்து மாத்திரைகள், மருத்துவமனை சிகிச்சையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பிணிகளும் அகலும். ஸ்ரீரங்க நம்பெருமான் கோயிலில் தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் தன்வந்திரி பகவான் சன்னதி உள்ளது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அரங்கனுக்கே வைத்தியம் செய்யும் விதமாக ஸ்ரீமன் நாராயணனே இங்கு வைத்தியநாதராக திகழ்வதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்துள்ள அனந்தலை மதுரா கீழப்புதுப்பேட்டையில் ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு தனி கோயில் உள்ளது. இத்தல இறைவனை வழிபட தீராத நோய்களும் தீரும். அதனால் தன்வந்திரி பெருமானை வணங்கி நமது நோய்களை நீக்குவோம். தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும்படி வாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். இதனால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்.